காஷ்மீரின் பெஹல்கமில் 26 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த சில நாட்களாக போர் பதற்றம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று மாலை இந்தியா முழுவதும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் போர் ஒத்திகை நடைபெறப் போவதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ஆனால் யாரும் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில், அதாவது நள்ளிரவு 1:44 மணிக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தி அதிர்ச்சி கொடுத்தது. இதில் மொத்தம் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலில் இந்தியாவின் முப்படைகளும் களமிறங்கியுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் கூறியிருப்பது கவனம் பெறுகிறது. குறிப்பாக பிரெசிஷன் ஸ்ட்ரைக் என்று அழைக்கப்படும் இதில் தீவிரவாத கேம்புகள் மற்றும் ராணுவ கேம்புகள் குறிவைக்கப்பட்டு அதன் பின் அவை ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டு சரியாக குறிவைக்கப்பட்டுள்ளனவா என்று உறுதி செய்யப்படும். உளவு பணிகள் முடிந்த பிறகு எங்கிருந்து தாக்குதல் நடத்துவது என்று தீர்மானிக்கப்படும். விமான தாக்குதல் என்றால் எப்படி அந்த வான்வெளிக்குள் நுழைவது, தரைவழி தாக்குதல் என்றால் எப்படி படை வீரர்கள் மற்றும் படைகளை அந்த இடத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரியங்கள் இதில் திட்டமிடப்படும். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலம் 9 இடங்கள் தாக்கப்பட்டு உள்ளன. இந்த திட்டம் உறுதி செய்யப்பட்ட பிறகு கடைசியாக பிரதமரின் ஒப்புதல் பெற்ற பின் தாக்குதல் நடத்த முடிவெடுக்கப்பட்டது. தாக்குதல் தினமான இன்று 3 முதல் 4 மணி நேரத்திற்கு முன்னர் தான் வீரர்களுக்கே தகவல் சொல்லப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் தாக்குதல் திட்டம் கசிவதை தடுக்க இந்த நடவடிக்கைகள் ராணுவ ரகசியங்களாக பராமரிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.